அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, திருக்குரானில் பெயர் கூறப்படுகிற நபிமார்களின் வரலாற்று தொடரிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய நபி ஹதரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். திருக்குரானில் அதிகமான தடவை திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய வரலாறு யாருடைய வரலாறுனா மூசா நபியுடைய வரலாறு. சற்றேறக்குறைய 86 இடங்களுக்கு மேலாக குரானிலே அல்லாஹ் மூசா நபியினுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறார். அவங்க பேர் கிட்டத்தட்ட 30 இடத்துக்கு மேலே இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஸரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அஹ்ஸனு அஹாதீஸில் அம்பியாஇ ஹதீஸு தக்லீமில்லாஹி லி மூசா. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நபிமார்களுடைய வரலாற்றிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, மூசா நபி அல்லாட்ட பேசுனாங்கல்ல, அந்த விஷயமும் அத்தோடு சேர்ந்து மூசா நபியினுடைய வாழ்க்கை வரலாறோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நபிமார்களின் வரலாற்றிலேயே ரொம்ப சுவாரஸ்யமானது, சிறப்பானது என்று ஹஸரத் நமக்குடைய இமாம் ஹஸரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், எக்கச்சக்கமான நபிமார்கள் இப்ராஹிம் நபியினுடைய வழித்தோன்றல் தான் வந்தாங்க. இப்ராஹிம் நபிக்கு பிறகு இஸ்மாயில், இஸ்ஹாக். இஸ்மாயில் நபியை மட்டும் விட்டுருங்க தனியாட்டு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அப்படி வருது. அதுக்கடுத்து யாக்கூப், அதற்கடுத்து யூசுஃப். இப்படி போதா இந்த யாக்கூபுக்கு 12 பிள்ளைங்க. நம்ம எல்லாம் யூசுப் நபியினுடைய வரலாற்றிலே கேட்டோம். அந்த யாக்கூபுடைய பிள்ளைகளில் ஒருத்தர் அது அலைஹிஸ்ஸலாம் லாவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். லாவி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பெற்ற பிள்ளையில் ஒருத்தர் லாவி. அந்த லாவியினுடைய வழித்தொடரிலே வரக்கூடியவர் தான் ஹஸரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் பெயர் இம்ரான். இப்படி தொடர பார்த்தீங்கன்னா மூசா நபிக்கு அப்பாவோட அப்பா அப்படி போனீங்கன்னா அந்த லாவி வழியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமில் போய் சேர்ந்து மறுபடியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு போகுது. ஆக மொத்தம் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்களில் ஒருத்தர் தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்குத்தான் அல்லாஹ் தௌராத் என்ற வேதத்தை வழங்கினான். 4 பெரும் வேதங்களில் ஒன்று தௌராத். அதை வழங்கப்பட்டவர் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு நிறைய தடவை பேசியிருக்காங்க. பின்னாடி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அவர்களுடைய சிறப்புகளிலே ஒன்று இது. அல்லாஹுடைய நேரடி கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். நேரடியான கண்காணிப்பு எப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்குவான். அவங்க கேட்டாங்க, பொதுவாகவே நபிமார்களை தேர்வு செய்வது என்பது அல்லாஹ் தான். இப்போ நம்ம இங்கே உலகத்தில் வாழும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்வு செய்கிறோம். நமக்கு வேண்டப்பட்டவங்களை நம்ம சேர்த்திக்கிறோம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நம்ம யாருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கமோ வேலை கொடுக்குறோம், சொன்னால் சொல்லிடுறோம், நிறைய நடக்குது இல்லையா? ஆனால் நபிமார்களின் தேர்வு என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆனால் மூசா நபி அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், என் சகோதரர் ஹாரூன் இருக்கார், அவரை நீ கொஞ்சம் நபியாக ஆக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. என் சகோதரர் ஹாரூன் இருக்கிறார், அவரை நீ நபியாக ஆக்கிவிடேன் என்று துவா செய்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சூரா மரியம்லே சொல்கிறான், வவஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன நபியா. நாம் அவருக்கு அன்பளிப்பு செய்தோம். என்ன அன்பளிப்பு செஞ்சோம்? நம்முடைய அருளை கொண்டு அன்பளிப்பு செய்தோம். அவர் சகோதரர் ஹாரூனை நபியாக மாற்றினோம். கேட்டார் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், என் சகோதரர் ஹாரூனுக்கும் இந்த நபித்துவத்தினுடைய அந்த பரக்கத்தை கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா கொடுத்தான். அன்பான சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஒரு 3 செய்தியை மட்டும் சொல்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின ஒரு செய்தி புகாரி ஷரீஃப்லேயே முஸ்லீம் ஷரீஃப்லேயே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர் முடிஞ்ச பின்னாடி இந்த போரில் கிடைக்கப்பட்ட கனிமத் பொருட்கள், வெற்றி கொள்ளப்பட்ட பொருள்லாம் அப்படி பங்கு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஒருத்தர் பேசினார், இது என்ன பங்கு வைக்கிறாங்க? இந்த பங்கில் நீதமே இல்லை, நேர்மையே இல்லை, சும்மா அவங்க ஆளுக்காக பார்த்து அள்ளி அள்ளி போடுறது, எங்களை எல்லாம் அப்படி ஓரத்தில் விட்டுறது அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் மேலே ஒரு விதமான தப்பான எண்ணத்தோடு ஒருத்தர் விமர்சனம் பண்ணார். விமர்சனாலே தப்பான எண்ணத்தில் தான் வரும். நல்ல எண்ணத்தில் விமர்சனம் வர்றதுங்கிறது ரொம்ப குறைவாச்சே. தப்பான எண்ணத்தில் தான் பெரும்பாலும் விமர்சனங்கள் வரும். விமர்சனங்களை வெல்வது தான் மனித வாழ்க்கையினுடைய திருப்பு முனையே இருக்குது. அந்த விமர்சனத்தை பார்த்து பயந்துக்கிட்டு பின்னாடி முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறது அது ஒரு கோழைத்தனத்தின் அடையாளம். என்ன விமர்சனம் தான் அடித்து தூக்கி போட்டு முன்னாடி நிற்பேன் நான் அப்படின்ற நிலையில தான் மூமின்கள் நாம் இருக்க வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இப்படி விமர்சனம், செய்யாத ஒன்றை செஞ்சுட்டு தான் விமர்சனம். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் சரியான முறையில் பங்கு வைக்கிறது இல்லையே அப்படின்னு. இந்த செய்தி அப்படி காற்றுல அப்படி பரவி ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு போகுது. ரசூலுல்லாஹ் இதை கேட்டவொடனே வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டு எந்த அளவுக்குன்னா உங்களுடைய முகம்லாம் மாறி போச்சு.
மாறி போச்சு. ஒரு செகண்டில் அந்த வருத்தத்தில் கீழே இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு சொன்னாங்க, யர்ஹமுல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், மூசாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். ஏன்னு கேட்டால் ஃபக்கது ஊதிய பி அக்ஸரி மின் ஹாதா ஃபஸபர. எனக்கு என்ன இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இதையெல்லாம் விட பன்மடங்கு அவர் பார்த்துருக்காரு. இதை விட 100% மேலே நிறைய விமர்சனங்கள் பார்த்துருக்காரு. எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக இருந்தார், எல்லாத்தையும் கேட்டு பொறுமையாக இருந்தார், கோவப்படலை. கோவப்பட்டு என்ன ஆக போகுது? கோவப்பட்டு நஷ்டம் நமக்கு தான் இல்லையா? சில நேரங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், உள்வாங்கி கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாவின் நாட்ட பிரகாரம் அவன் போட்டு வைத்திருக்கக்கூடிய பாதையின் பிரகாரம் போகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துடணும். அவரு தான் மூசா அலி இஸ்லாம் பொறுமையாக இருந்தாங்கன்னு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் எது தெரியுமா? மூசா அலி இஸ்லாம் நமக்கும் தொடர்பு. நம்ம டெய்லி 5 வேளை தொழுகிறோம். இந்த 5 வேளையும் வாங்கி தந்ததே மூசா நபி தான். அல்லாஹ் 50 கொடுத்தான் இல்லையா? 50 ரக்காத்து உங்கள் உம்மத்துக்கு கிஃப்ட்டு. என்னது 50? கதை கந்தலாயிரும். இங்கே 5 அசையிலும் ஒசந்தல்னு போய்கிட்டு இருக்குது இல்லையா? ரமதானில் ஆரம்பம் முடி உற்சாகமாக பொலிவோடு இருந்த நாம் ரமதானினுடைய பொலிவு ஏற ஏற நம்மள்ட்ட இருந்து அப்படியே அமல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது போல தெரியுது இல்லையா? பார்க்க முடியுது. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த கிஃப்டை வாங்கிட்டு வரும்பொழுது 6வது வானத்தில் மூசா அலி இஸ்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ தான் ஹஸரத் மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க, இர்ஜா இலா ரப்பிக்க ஃபஸல்ஹு அத்தஹ்ஃபீஃப லி உம்மத்திக்க. உங்கள் உம்மத்தால் இந்த சுமையை தாங்க முடியாது, அல்லாட்ட போய் கொஞ்சம் லேசாக குறைச்சி கேட்டுருங்க. இதெல்லாம் தாங்க முடியாது உங்கள் சமுதாயத்தால். ஏன்னா பார்த்தவன், அனுபவப்பட்டவன் நான், அதனால சொல்கிறேன் கேளுங்கன்னாங்க. போனாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாட்ட போய் திரும்ப 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 போய் 5 குறைச்சி கடைசியில் 50 5 மாறிச்சு. ஆனால் அல்லாஹ் சொன்னால் இந்த 50 ஃபாலோ பண்ணால், இந்த 5 ஃபாலோ பண்ணால் 50 நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். இப்போ இந்த பாக்கியத்தை வாங்கி கொடுத்தது மூசா அலி இஸ்லாம். நமக்கும் மூசா அலி இஸ்லாம் ஒரு லிங்கை சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாளை மறுமையிலே நபிமார்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் ஒவ்வொருத்தராக அப்படி ஃபாலோ பண்ணி வருவாங்க. நபிமார்களும் அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் அப்படி டீமாக வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சில நபிமார்கள் வருவாங்க, அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் அந்த நபி மட்டும் தான் வருவார். அத்தனை வருஷங்காலம் உருண்டு பிறண்டு எந்திரிச்சுப்பார். ஆனால் யாருடைய காதலையும் செய்தி ஏறி இருக்காது, பின்பற்றக்கூடிய ஆள் இருக்காது. சில நபிமார்கள் வருவாங்க, ஒரே ஒரு ஆள், அவரை ஃபாலோ பண்ணுற அந்த ஃபாலோவர்ஸ் ஒரு ஆள் தான். நம்முடைய சோசியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் கூட நமக்கு தானாகவே சந்தோஷம் வருதா இல்லையா? நபிமார்கள் பாருங்கள், ஒரே ஆள் தான் ஃபாலோ பண்ணாரு. ஒரு சில நபிமார்கள் வருவாங்க, 2 பேர் தான் இருப்பாங்க. சில நபிமார்கள் வருவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹதீஸில் இருக்குது, வெறும் 10 பேர் தான் இருப்பாங்க. இப்படி கூட்டமாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நபிமார்களும் உங்களுடைய சமுதாயம் வரும். நான் பார்த்தேன், ஒரு கூட்டம் வந்துச்சு. எப்படி அந்த கூட்டம் தெரிஞ்சுதுன்னா, என் கண்ணு கட்டிய தூரம் கூட்டம். அந்த கூட்டம் வானத்தை அடைக்கும் விதத்தில் இருந்துச்சு. நான் பார்த்து ஆசைப்பட்டேன், இது என்னுடைய சமுதாயமாக இருக்கக்கூடாதா, இது ஏன் சமுதாயம் தானே நினச்சிட்டு சந்தேகப்பட்டு மலக்குகள்கிட்ட கேட்டேன். மலக்குகள் சொன்னாங்க, மூசாவும் அவங்கள ஃபாலோ பண்ண மக்களும் வர்றாங்க, மூசாவும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் வர்றாங்க என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த காட்சியை நாளை மறுமையிலே மூசா எவ்வளோ பெரிய மக்களோடு கூட்டத்தோடு வருவார்ன்றதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆக மூசா அலை இஸ்லாமை பற்றி ரசூலுல்லாஹ் நிறைய பேசியிருக்காங்க. இந்த 3 செய்தி நமக்கு போதுமானது. இப்போ மூசா அலை இஸ்லாமுடைய கதைக்குள்ளே வருவோம். மூசா அலை இஸ்லாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்? இஸ்ரவேல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகளுக்கு பெயர் தான் இஸ்ரவேலர்கள். அதாவது யாக்கூப் நபிக்கு ஒரு பேர் இஸ்ராயில். இஸ்ராயில்னா என்னங்க பொருள், அர்த்தம்? இதெல்லாம் கேட்காதீங்க அஜரத், இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், இடையில கேள்வி கேட்காதீங்க. இஸ்ராயில்னா அப்துல்லான்னு அர்த்தம். அப்துல்லா அல்லாவுடைய அடிமைன்னு அர்த்தம். பனு இஸ்ரவேலர்கள் என்றால் அப்துல்லாவுடைய பிள்ளைகள். யாக்கூபினுடைய சந்ததிகளுக்கு பேர் தான் பனு இஸ்ராயில், அப்துல்லாவுடைய பிள்ளைகள். இப்போ அந்த கூட்டத்தில் வரக்கூடியவங்க தான் ஹதரத் மூசா அலை இஸ்லாம். இதை புரிஞ்சுங்க. இப்போ இந்த பனு இஸ்ரவேலர்கள் எஜிப்தில் இருந்தாங்க. எஜிப்தில் அங்கே எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப அடிமைத்தனப்படுத்தப்பட்டு இருந்தாங்க. ரொம்ப மட்டரகமான வேலைகளை கொடுப்பாங்க. இன்றைக்கும் சமுதாயத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடியங்க, சமுதாயத்தினால் ஓரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களை ஒரு விதமான கண்கொண்டு பார்க்கப்படக்கூடிய காலம் இன்றைக்கி இருக்க தானே செய்யுது. அவன் அந்த ஜாதி, இந்த ஜாதி, அவன் கீழ் ஜாதி, அவன் பிற்படுத்தப்பட்டவன், அவன் இந்த காஸ்ட்டு, அதனால் அவன்லாம் இங்கிட்டு வரக்கூடாது, இந்த தெருக்கு வரக்கூடாது, அவன் நடந்து போகக்கூடாது, கிராஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான ஆள் இறந்து போயிட்டு அவன் பாடி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. ஜாதி சுவர் எழுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சுவருக்கு பின்னாடி வேற காஸ்ட்டு, இந்த சுவருக்கு பின்னாடி இன்னொரு காஸ்ட்டு, இங்கே உயர் ஜாதி, அங்கே தாழ் ஜாதி, அந்த காற்று கூட எங்கள் மேலே படக்கூடாது, இடையில ஒரு சுவர் எழுப்புடா. எனக்கு நடக்குது.
இந்த மாதிரி ரொம்ப மட்டரகமான முறையிலே இஸ்ரவேலர்கள் அந்த எகிப்திலே நடத்தப்பட்டார்கள். அங்கேதான் ஃபிரௌன் என்பவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். நிறைய சமுதாயம் அங்கே இருந்துச்சு. அதில் இந்த இஸ்ரவேல் சமுதாயமும் ஒன்று. ஆனால் இவங்க தான் ரொம்ப மட்டமான முறையில் நடத்தப்பட்டாங்க. ரொம்ப அடிமைகளாக அவர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நல்ல மக்களாக இருந்தாங்க. பனு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தால் நல்ல மக்களாக இருந்தாங்க. நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? எப்படியா இருந்தாலும் அல்லாஹ் நம்ம சமுதாயத்திலிருந்து ஒரு நபியை அனுப்புவான், அவர் நம்மளை காப்பாற்றுவார், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு காப்பாற்றுவார், இந்த நிலையிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பார், நம்முடைய கஷ்டத்திற்கெல்லாம் நிச்சயமாக அவர் தீர்வாக கொடுப்பார். ஏன் அவங்க நம்பினாங்கன்னா, அவங்க வேதத்தில் அது சொல்லப்பட்டிருந்துச்சு. முன்னால் அனுப்பப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு அனுப்பப்பட்ட அந்த வேதங்கள், ஏடுகள் சொன்னனே, அந்த ஏடுகளை எல்லாம் அப்பப்போ எடுத்து படிச்சுக்குவாங்க. அதிலே சொல்லப்பட்டிருந்தது, இஸ்ரவேல் சமூகத்திலே ஒருவர் வருவார், அவர்தான் எகிப்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாட்சிக்கு முடிவு கட்டுவார் அப்படின்ற செய்தி அவங்க படித்து 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 தங்களுடைய மனசை தேத்திக்குவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அவங்களுக்கு கேட்டுக்குங்க. எப்பொழுதெல்லாம் மன அயர்வு ஏற்படுகிறதோ, மனதால் நீங்கள் நொந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுகிறதோ, நீங்கள் எடுத்து எதையாவது படியுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும். அதற்கு மிகச்சிறந்த மருந்து குரானை படியுங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீதுகளை படியுங்கள், நாயகத் தோழர்களின் சஹாபாக்களின் வரலாறுகளை வாசியுங்கள். அதையெல்லாம் படிக்கும் பொழுது நம்மெல்லாம் என்னென்ன கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டு ஒரு சமாதானம் கிடைக்கும். பாருங்க, இந்த மக்கள் அவ்வளவு அடிமைப்படுத்தப்பட்டாலும் அந்த வேதத்தினுடைய வரிகளை படித்து படித்து சமாதானப்பட்டாங்க. இந்த செய்தி அப்படியே காற்றுல பரவி ஃபிரௌனுடைய காதுக்கு போகுது. இந்த மாதிரி நம்ம ஊரில் அடிமை பெயர்களாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, வேதத்தில் இருக்குதாமா, ஒருத்தர் பிறக்க போகிறாராம், அவர் பிறந்தாருன்னா உங்கள் ஆட்சிக்கு அவர் தான் முடிவு கட்டுவாராம் அப்படின்ற தகவல் ஃபிரௌனுடைய காதுக்கு போயிடுச்சு. அரைமனையில் உட்காந்து ராத்திரி கூத்தடிப்பாங்கல்ல, பேசுவாங்கல்ல, ரொம்ப அப்படி இந்த உல்லாசமாக பேசிட்டு இருக்கும்போது இந்த செய்தி பரவுது. ஃபிரௌனுடைய முகத்தில் ஈ ஆடலை. அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு வேற பார்த்துட்டான் அவன். ஃபிரௌன் ஒரு கனவு பார்த்தான். என்ன கனவு பார்த்தான்? பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தீப்பிழம்பு அது கிளம்பி வருது, நேர எகிப்தை நோக்கி வருது. எகிப்தினுடைய மாளிகையெல்லாம் கரைச்சி போடுது. அங்கே இருந்த மக்கள் கிபித்திகள் இருந்தார்கள், கிபித்தின்னு ஒரு கூட்டம். அந்த கிபித்தி கூட்டத்தில் கட்டுப்பட்டவன் தான் இந்த ஃபிரௌன்றவன். கிபித்தி கூட்டத்தை எல்லாம் அதை அழிச்சிருது, வீடுகளை எல்லாம் கரிச்சிருது, மாளிகையெல்லாம் தரமட்டமாக்கிடுது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் எந்த பாதிப்பையும் கொடுக்கல. எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் எந்த பாதிப்பையும் கொடுக்கல. இவனுக்கு காலையில் எஞ்ச உடனே மறுபடியும் ஷாக்கு. நைட்டே ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கான், இன்னைக்கு கனவுல வேற காட்டப்பட்டுருச்சு. உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு, கனவுக்கு என்னையா விளக்கம், இது நான் இப்படி பார்த்துருக்கேனே அப்படின்னு சொன்னால் விளக்கம் சொல்லணும்னு தெளிவாக சொல்லிட்டான். இந்த மாதிரி உங்களுக்கு இஸ்ரவேல் சமுதாயத்திலேருந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை தான் உங்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டும், உங்கள் ஆட்சியை சமாதி கட்டும், நிச்சயமாக அந்த குழந்தையினால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு ஆளுடன் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கான விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. போன உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். அப்போ தான் முடிவெடுத்தான், இனிமேல் இஸ்ரவேல் சமூகத்திலே எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் விடக்கூடாது, போட்டு தள்ளி. பிறந்தால் தானே வருவான், பிறந்தால் தானே பிறந்து உலகத்திற்கு வந்து வாழ்ந்தால் தானே நம்முடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட முடியும். அவன் யோசிச்சது, அவன் ஒரு சராசரி மனிதனாக யோசிக்கிறான். ஆனால் இது மனித சக்தியை தாண்டி இறை சக்தின்றது தெரியல அவனுக்கு. இறை சக்தியை கொண்டு தான் இந்த குழந்தை உருவாக போகிறது, அது வளரப்போகிறது, அது உன்னுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறது, அநியாயத்திற்கு அக்கிரமத்திற்கு வேட்டு வைக்க போகிறது என்று. ஏன் ஒரு செய்தி எப்படி எழுதியிருக்காங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வழியாக ஒரு செய்தி வருது, ஏன் எகிப்தினுடைய அரசனை அழிக்க வேண்டும்? முதல்ல அவன் ஆணவக்காரன், அகங்காரம் பிடித்தவன். அது மட்டுமல்ல, இவன் யார் தெரியுமா? இவனுக்கும் முன்னாடி ஒரு கதைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. முன்னாடி என்ன கதை அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மாவை கூட்டு அப்படி ஒரு ட்ராவல் போனாங்க, ஹிஜ்ரத் போனாங்க. போகும்பொழுது அந்த சாரா அம்மாவை ஒரு அரசன் பிடிச்சி வம்பிழுத்தான், ஞாபகம் இருக்கா? அப்படி வம்பிழுக்கும் பொழுது அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த வம்பிழுத்த அரசனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஃபிரௌன். சாரா அம்மாவை வம்புக்கு இழுத்தானே, அடைய வேண்டும் என்று துடித்தானே, சாரா அம்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானே, அவன் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஃபிரௌன். அப்போ அவன் செஞ்ச வேலைக்கு அவனுடைய தலைமுறை அடிபடணும் அப்படின்னு அல்லாஹ் நாடினான். அதுக்கான தேர்வு செய்தவர் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஒன்று புரிக்கணும், நம்ம செய்கிற ஏதோ ஒரு தப்பு நம்மளோடி மட்டும் முடியாது, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியை தாக்கும். அதுதான் இங்கே செய்தி. இங்கே செய்தி அதுதான். நம்ம ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடுறோம், அல்லாவுக்கு மாற்றமான அல்லாவுடைய கோபம், யாரு பாப்பா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிற வேண்டாம். நம்ம கண்ணை மூடி போயிடுவோம், ஆனால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதில் தாக்கப்படும். அதே மாதிரி மாற்றி புரிங்க, நம்ம செய்யக்கூடிய நன்மை
அதனுடைய பலன் நமக்கு மட்டும் கிடைக்காது, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கும் கிடைக்கும். இதுதான் இங்கே பாயிண்ட். அன்பான சகோதரர்களை, இங்கே விஷயத்துக்கு வாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பிறந்தா கொன்றணும். என்ன குழந்தை பிறந்தோம் எல்லாத்துக்கும் உத்தரவு இல்லை. அந்த குறிப்பிட்ட பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இந்த உத்தரவு. அதுக்கான கண்காணிப்பு ஆளு எல்லாம் போட்டு பயங்கரமாக கண்காணிக்கிறாங்க. ஒரு பெண் கருவுற்றால் வச்சக்கன் வாங்காமல் எப்பந்தான் அந்த புள்ள கருவை கீழே இறக்க போறா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டது. அல்லாஹினுடைய நாட்டம். மூசா அலி இஸ்லாமுடைய அம்மா, அந்த அம்மா பேர் அயாரஹா. அந்த அம்மா குழந்தை உண்டானாங்க. பொதுவாகவே குழந்தை உண்டான பின்னாடி பெண்களுடைய தோற்றத்திலையும் செயல்பாடுலையும் சேஞ்ச் வரும். பார்த்துருக்கோமா எல்லாரும்? நிறைய சேஞ்சஸ் தெரியும். அவங்களுடைய தோற்றமும் சேஞ்சஸ் ஆகும், அவங்களுடைய செயல்பாடும் வித்தியாசப்படும். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு மாற்றம் கூட வரலைங்க. குழந்தைய உண்டானாங்க, ஆனால் எந்த மாற்றமே அவங்களுக்கு வரல. ஒரு குழந்தை உண்டாயிருக்கக்கூடிய புள்ளன்னு யாரும் பார்த்து அடையாளப்படுத்த முடியாது. அல்லாஹ் மறைச்சிட்டான். அப்படி அல்லாஹ் பிறக்க வச்சான். மூசா அலி இஸ்லாம் வெளியே வந்தாங்க. ஆனாலும் அவனுடைய பார்வையில் இது படலை, அவனுடைய கூட்டத்தினுடைய பார்வையில் படலை. இந்த மூசா அலி இஸ்லாமுக்கு வீட்டுக்கு பின்னாடி தான் நைல் நதி ஓடிச்சு. இந்த அம்மா என்ன செய்வாங்களாம்மா, ஒரு பெட்டிக்குள்ள அழகான முறையில் பிள்ளைய வச்சு நல்ல பாதுகாப்பெல்லாம் வச்சு அந்த நைல் நதி கரை ஓரத்திலே அப்படி வைத்து விடுவார்கள். ஒரு ஓர கயிறை தன்னுடைய கையில் பிடிச்சிக்குவாங்க. ஏதாவது யாராவது வந்து குழந்தை இருக்கான்னு பார்க்க வந்தாங்கன்னா அந்த கயிறுடைய ஒரு முனை கெட்டி வச்சிருப்பாங்க, யாராலையும் பார்க்க முடியாது. வந்து இந்த வீட்டில் எந்த குழந்தை இல்லைன்னு போயிடுவாங்க. இதுதான் கட்டம். இப்படி தான் இருந்துச்சு. அதற்கு மூசா அலி இஸ்லாமுடைய தாயார் பயந்தாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் எப்படியாவது கண்ணுக்கு தப்பி இந்த பிள்ளையை தூக்கிட்டாங்கன்னா கொண்டு போடுவாங்களே, என்ன பண்ணுறது, நாம் எப்படி இந்த பிள்ளையை காப்பாற்றுவது வளர்ப்பது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அல்லாஹ் அதற்கு மூசா அலி இஸ்லாம் தாயாருக்கு சொன்னான், நீங்கள் பயப்படாதீங்க, லா தஹாஃபி வலா தஹ்சனி, நீ பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அப்படி ரொம்ப பயந்தால் எந்த தொட்டியில் வைத்து நீங்கள் இது நாள் வரை நைல் நதியினுடைய ஓரத்தில் வச்சு பாதுகாக்கிறீங்களோ அந்த நைல் நதியில் போட்டு போயிருக்கேன். அல்லாஹ் அந்த நைல் நதிக்குள்ளே அந்த தப்பாவை போட்டு பிசாம போங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னா, இன்னா ராதுஹு இலைக்கி வஜாயிலூஹு மினல் முர்சலீன், கவலைப்படாத, நீ போட்டுட்டு போயிட்டா உன் பிள்ளை போச்சுன்னு நினைக்க வேண்டாம், திருப்பி உன் கையில் நான் தருவேன், உன் கையில் உன் பிள்ளையை தருவேன். அது மட்டும் இல்லை, அவர் நபியாக இருப்பாருன்னு அல்லாஹ், உன் பிள்ளையும் திருப்பி தருவேன், அவர் நபியாகவும் இருப்பார். நம்பிக்கை. பெத்த தாய்க்கு எப்படி மனசு வரும்? எங்க என்னதான் சொல்லுங்க, ஒரு பெத்தவளுக்கு அந்த பிள்ளைக்கு வலி ஏற்பட்டாலே தாங்க முடியாது, எப்படி நேரடியாக கண்ணுக்கு முன்னாடி குத்தி நைல் நதியில் போடுறது? ஹஜ்ரத் மூசா அலி இஸ்லாமுடைய தாயார் உச்சகட்டமான பதட்டம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னதை கேட்டார்கள். புள்ளை போனது, அந்த நைல் நதி அப்படியே ஓடி ஃபிரௌனுடைய வீட்டு வாசலுக்கு வழியாக போனது. அங்கிருந்த பணிப்பெண் ஒரு பெண் ஏதோ பொட்டி இருக்கு, துறக்க முடியல, என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லி நேராக கொண்டு போய் ஆசியா அம்மா கையில் கொடுங்க. ஆசியா அம்மா யார்? ஃபிரௌனுடைய மனைவி. துறக்கிறாங்க. அந்த அம்மா துறக்கும்போது துறக்குது, ஆனால் பணிப்பெண் துறக்கும்போது துறக்கல, அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த அம்மா துறக்கிறாங்க. பார்த்தா பட்டு துணியில் ரொம்ப அற்புதமான குழந்தை. அந்த குழந்தையினுடைய முகத்திலேயே அப்படி ஒரு தேஜஸ் ஒளி, அதை பார்த்த உடனே அப்படி ஒரு முகப்பத்தை அவங்க உள்ளத்தில் வந்துருச்சு. சில பேரை பார்த்த உடனே மனசில் பிரியம் வந்துடும். அது என்னதான் சொன்னாலும் அந்த பிரியத்தை எடுக்க முடியாது இல்லையா? அந்த குழந்தைய பார்த்த உடனே முகப்பத்து வந்துருச்சு, ரொம்ப பெரிய முகப்பத்து வந்துருச்சு. என்னன்னு கேள்விப்பட்டு ஃபிரௌன் உள்ளே வரான் வீட்டுக்குள்ளே. பார்த்தா அங்கே அழகான ஒரு குழந்தை, ஆண் குழந்தை. சரி, எல்லா குழந்தையும் கொண்டுட்டு இருக்கவன், கொண்டா கையில் கொடு, குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் மனைவி இடத்துல சொல்ல, மனைவி சொன்னாங்க, குர்ரத்து ஐனின் லி வலக் லா தக்துலு அஸா ஐயன்ஃபௌனா அவ் நத்தஹிதஹு வலதா. இதான் அவங்க பேசின பேச்சு. குர்ரத்து ஐனின் லி வலக், எனக்கும் உனக்கும் இது கண் குளிர்ச்சி, இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், நாம் வளர்ப்போம், ஒரு கால் நமக்கு இது பயன் தரும், அல்லது நாம் பிள்ளையாக இதை எடுத்துக்கொள்வோம். நமக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லை, நம்ம வளர்த்துக்குவோம், நாம் வளர்ப்போம், நமக்கு பிள்ளை பயன் தரும் அப்படி சொன்னாங்க. உடனே ஃபிரௌன் சொன்னா, உனக்கு வேணா கண் குளிர்ச்சியாக இருக்கட்டும், நீ ஆசைப்படுற வச்சுக்கப்போ, உனக்கு வேணா அது கண்குளிர்ச்சியாக இருக்கலாம், எனக்கெல்லாம் அந்த கண்குளிர்ச்சி தேவையில்லை அப்படின்னு வெதண்டாவாதமாக பேசினான். சில நேரங்களில் நம்முடைய பேச்சு இருக்குது மலக்குகளுடைய ஆமீனோடு சம்மந்தப்பட்டிருக்கும். அதனால தான் எப்போவுமே நல்லதை பேசணும். அவன் சொன்னால், உனக்கு வேணா கண்குளிர்ச்சி, எனக்கு வேணான்னு நல்ல. அல்லாஹ் உண்மையிலேயே ஆசியா அம்மாவுக்கு அதை கண்குளிர்ச்சியாக மாற்றிட்டான், ஃபிரௌனுடைய எதிரியாக மாற்றிட்டான். அன்னைக்கு அவன் சொல்லியிருந்தான் வச்சுக்க, வரலாறு அப்படி மாறி இருக்கும். சரி பரவாயில்ல, அப்போ நம்ம நல்லது தான், நமக்கு பிள்ளை இல்லைல்ல, சரி எடுத்துக்கோ, நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கு அப்படி சொல்லியிருந்தா வரலாறே அப்படி உள்டாவா இருக்கும். அவன் சொல்லலை, அல்லாஹ் அப்படி மாற்றிட்டான், அவனுக்கு எதிராக மாற்றிட்டான். பாருங்க, அந்த வீட்டிலே வளருது. எந்த வீட்டிலும் குழந்தை பிறக்கக்கூடாது என்று கொல்ல சொன்ன ஃபிரௌன் வீட்டிலே அவனை கொல்வதற்கான பிள்ளையை அல்லாஹ் வளர்க்க வச்சான். இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். நம்ம நினைச்சு பார்க்காத இடத்துல அடி கொடுங்க,
நினச்சே பார்த்துக்க மாட்டோம். போன வருஷம் பார்த்தோமா நம்ம கசாவை போட்டு என்ன ஆட்டி அடித்தானு. இன்றைக்கி காசா மாதிரி இஸ்ரேல் இருக்குது, பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிங்கிறது பிரம்மாண்டமானது. அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த அல்சாட்டியங்கள் எல்லாம் நிப்பாட்டப்பட வேண்டும் இத்தோடு என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். எப்படியோ மாற்றிடுவான், அல்லாஹ் புரட்டி போட்டுருவான். அங்கேயே வளர்க்குறான், அல்லாஹ் வளர்க்குறான். பிள்ளை தானே, பால் தரணும், என்ன செய்யறது? போய் பெண்கள்லாம், பிள்ளை பெத்த பெண்கள் போய் பால் கொடுக்க தூக்கி மாறு பக்கத்தில் கொண்டு போகிறாங்க, முகத்தை திருப்புது பிள்ளை. எத்தனையோ பெண்கள் வந்துட்டு போயிட்டாங்க. அரச குடும்பம், காசு நிறைய கிடைக்கும், நிறைய லைனில் நிற்கிறாங்க. எந்த பெண்ணுடைய முகத்தையும் அந்த குழந்தை திரும்பியே பார்க்கல. அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அது யாருன்னா அம்மா மூசா அம்மாவுடைய தங்கச்சி, மூசா நபியுடைய அம்மாவுக்கு தங்கச்சி. அவங்க சொன்னாங்க, நான் வேணா ஒரு ஆளை சொல்லட்டுமா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்குது, அந்த அம்மா ரொம்ப நல்ல மனுஷியாக தெரியுது, அந்த அம்மாட்ட இந்த பையன் பால் குடிப்பான் போல தெரியுது, நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. சொல்லுங்களேன், கூட்டு வாங்களேன்னு அந்த அம்மாவை கூட்டு வந்தாங்க. அந்த அம்மாவை கூட்டு வந்த உடனே, கொஞ்சம் இந்த பிள்ளைக்கு பால் கொடுங்களேங்க அப்படின்னாங்க. தூக்குனாங்க பாருங்க, என்ன ஆச்சரியம், அழகான முறையில் பால் கொடுத்து. ஏன் பெத்த தாய் தெரியாதா பிள்ளைக்கு? பெத்த தாய் தெரியாத, அல்லாஹ் அப்படி எடுத்து கொடுத்தாங்க. அரசி சொன்னாங்களாம்மா, ஆசியாம்மா, இங்கேயே நீங்கள் இருங்க, உங்களுக்கான ஏற்பாடு, உங்களுக்கான எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன், இங்கே இருக்கு. அவங்க சொன்னாங்க, நான் அங்கே இருக்க முடியாது, எனக்கு கணவன் பிள்ளைங்கன்னா நிறைய இருக்குது, நான் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன், தேவைன்னா உங்கள் பிள்ளைக்கு தேவைன்னா எங்கள் வீட்டுக்கு கொடுத்து விடுங்க. உடனே ஆசியாம்மா சொன்னாங்க, இதை வளர்த்து ஆளாக்குறவரை உங்கள் பொறுப்பு, நீங்களே வச்சுக்கோங்க, பிள்ளையே நல்ல பால் கொடுத்து வளர்த்து கொண்டு தாங்க. அல்லாஹ் சொன்னா, இன்னா ராத்தூஹு இலைக்கு, திருப்பி அவன் கையில் தருவேன். அல்லாவிற்காக வேண்டி ஒன்று கொடுத்தால் அவன் 2 தருவான். கொடுத்தாங்க, தான் சொந்த பிள்ளைய மறுபடியும் அம்மாவோட சேர்த்தான். ப்ளஸ் கூடுதல் என்ன தெரியுமா, அவங்க பால் கொடுக்கும் காலம் வரை அவர்களுக்கான மொத்த செலவையும் அரசாங்கம் கொடுத்தது. எந்த பிள்ளையாவது அம்மா பிள்ளை பெற்று முடித்த உடனே, நான் பால் கொடுத்தேன் 2 வருஷம், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு யார்ட்டையா கேட்க முடியுமா? அப்படி எந்த தாய் தான் கேட்பாங்களா? முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், நீங்கள் அல்லாஹ்க்காண்டி கொடுத்தீங்கல்ல, நம்பிக்கை வச்சிங்கல்ல, அல்லாஹ் கைவிட மாட்டான் நம்பினீங்கல்ல, போட்டிங்கல்ல, நான் இல்லை, உங்கள் பிள்ளையும் தரேன், அந்த பிள்ளைக்கான உணவு கொடுப்பதற்கான கூலியும் தர்றேன். அன்பான சகோதரர்களே, அப்படி உருவாக்கினார் மூசா வளர்கிறார், ஆளாகிறார், வாலிபம் அடைகிறார். அதற்கு பிறகு அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கிறான். நுபுவத்தின் காலத்தில் எந்த மாதிரியான எதிர்ப்புகளை சந்திக்கிறார், ஃபிரௌனை எப்படி பயங்கரமான முறையில் எதிர்த்தார், அல்லாஹ்வின் உதவி எப்படி கிடைத்தது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை ஒரு நாளில் முடிக்க முடியாது, ஒரு நாளில் முடிக்கக்கூடிய பேச்சு அல்ல இது. நாங்கள் பேசணும், ரொம்ப எபிசோடு பேச வேண்டியது, இருந்தாலும் நாம் கொஞ்சம் சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பேசுகிறோம். முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் நாளையோடு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கொஞ்சம் அவுட்லைனை மட்டும் பார்த்து முடிக்க பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிமார்களின் சரிதையின் வழியாக மிகச்சிறந்த ஈமானையும் நல்ல பக்குவத்தையும் மார்க்க பற்றையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கட்டுமாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.